ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் கார்லிக் ஃப்ரை பார்க்க போகிறோம். பாருங்கள், அதுக்கு 1/2 kg சிக்கன் எடுத்து நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து போன்லெஸ் சிக்கன். ஒரு 2 சிக்கன் மட்டும் போனோடு எடுத்து வச்சுருக்கேன், 2 பீஸ் மட்டும். இப்போ இதில் மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கார்லிக் சிக்கனுக்கு கொஞ்சம் நம்ம 2-3 மசாலா ஆட் பண்ணி ஊற வைக்கணும். அதுக்கு என்னென்ன போடலான்னு பார்க்கலாம். மஞ்சள் ஆட் பண்ணியிருக்கேன், ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன், உப்பு தேவையான அளவு. நீங்கள் உப்பு இப்போவே ஆட் பண்ணும்போது தான் சிக்கனில் உங்களுக்கு கொஞ்சம் அந்த சால்ட்டி கொஞ்சம் இறங்கும். இப்போது 1 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இது 1/2 kg தான் கட்டி நீங்கள் சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணால் போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதே ஸ்பூன் அளவில் 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இவ்வளோதான் மசாலா. இதெல்லாம் ஆட் பண்ணி ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா இந்த மசாலாலாம் நல்லா இந்த சிக்கன் வந்து ஊறணும். பாருங்கள், எல்லா மசாலாவும் ஆட் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணி ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். இப்போது இந்த மசாலா ஊற வச்சுருக்கோம். இதுக்கு தேவையான கார்லிக் சிக்கனுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இது 1/2 kgன்னு காட்டி இந்த ஸ்பூனில், சின்ன ஸ்பூனில் தான் எல்லா மசாலா ஐட்டமும் எடுத்திருக்கேன். சீரகம் 1 ஸ்பூன், குருமிளகு 1 ஸ்பூன், கொத்தமல்லி தூள் எடுத்து வச்சுருக்கேன். நான் என்கிட்ட வர கொத்தமல்லி இல்லை, அதனால் கொத்தமல்லி தூள் எடுத்து வச்சுருக்கேன். 2 கிராம்பு, 1 துண்டு பட்டை, 2 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு ஒரு 4 பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். என்னது நான் 1/2 kgன்னு காட்டி என்னோடது பெரிய சைஸ் பல்லாக இருக்கங்காட்டி நான் 4 பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். வணக்கிறதுக்கு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது கார்லிக் சிக்கனுக்கு தேவையான மசாலாவை நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இதில் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். நான் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். நம்ம 2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லா மசாலாவும் அரைச்சது இப்படி திரியாக இருக்கும். இப்போது இதில் தண்ணி ஆட் பண்ணாமல் இந்த 5 பூண்டு ஆட் பண்ணி இதையும் அரைச்சி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், தண்ணி நான் ஊற்றலை, ஆனால் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துருக்கேன். பாருங்கள், ஒரு பேனில் எண்ணெய் வச்சு இதில் எண்ணெய் சூடானதையும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு நல்லா வணங்கட்டும். பாருங்கள், நல்லா வெங்காயம் வணங்கி வந்துருச்சு. இப்போது நம்ம மசாலா போட்டு வச்சுருக்க சிக்கனை இதோட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி இதில் உப்பு ஆட் பண்ணிட்டங்காட்டி இப்போ நம்ம இதில் உப்பு ஆட் பண்ண தேவையில்லை. இது நல்லா ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா வணங்க விடுவோம். நீங்கள் வழக்கமாக செஞ்சிட்ருக்க சிக்கனை விட இந்த சிக்கன் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா வணக்கிட்டோம். சிக்கனும் நல்லா வெந்து வந்திருக்கு. நம்ம தண்ணியெல்லாம் எதுவும் ஆட் பண்ண வேண்டியதில்லை. சிக்கனே கொஞ்சம் தண்ணி விடும். இப்போ இந்த தண்ணியே போதுமானது. நம்ம அரைச்சி வச்சோம்லாம் மசாலா, அந்த கார்லிக் மசாலா, அதை நம்ம இப்போ இந்த சிக்கனில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் பச்சை வாசம் போகிற அளவுக்கு ஒரு 5 நிமிஷம், ஆல்ரெடி நம்ம சிக்கன் வந்து 10 நிமிஷம் வணங்க விட்டுருக்கோம். இல்லை, இன்னொரு 5 நிமிஷம் வணங்க விட்டால் போதும். இந்த மசாலா ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு கை அளவு கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், மசாலா நல்லா அந்த சிக்கனில் இறங்கிடுச்சு. ஒரு 2 நிமிஷம் வணங்க விட்டுட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், சிக்கன் மசாலா அந்த நம்ம ஆட் பண்ண எல்லா மசாலாவும் நல்லா சிக்கனில் ஆட் ஆகிருக்கு. பாருங்கள், சிக்கன் ரொம்ப நல்லா வந்திருக்கு.
இது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் எப்போவுமே பண்ணிகிட்ருக்க சிக்கன் கிரேவி, சிக்கன் 65 அதெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்க எல்லாத்துக்கும் இது ரொம்ப பிடிக்கும். இது டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப டைமும் எடுக்காது. ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளே நம்ம இதை ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இது ரச சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.